வணக்கம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம முன்னாடி 2 பிரச்சனை இருக்கும். இந்த 2 பிரச்சனையில எத முதல்ல தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகமான நிலை இருக்கும். இதே மாரி ஒரு குழப்பம் கம்பராமாயணத்திலயும் இருந்திருக்கு. ராமரும் சுக்ரீவனும் நண்பர்களா ஆகுறாங்க. ராமரும் அவரோட மனைவிய பிரிஞ்சிருக்கிறாங்க. சுக்ரீவனும் அவரோட மனைவிய பிரிஞ்சிருக்கான். இப்போ ஒரு கேள்வி வருது. முதல்ல ராமரோட மனைவிய காப்பாத்துறதா? இல்லைன்னா சுக்ரீவனோட மனைவிய காப்பாத்துறதா? அப்படின்னு. இப்ப சீதை எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சுக்ரீவனோட மனைவி எங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ முதல்லயே நம்ம ஒரு எளிமையான பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டோம்னா, அதுல வர பலத்தை வச்சு நம்ம கடுமையான பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டுடலாம். இப்போ இவங்க 3 பேர் மட்டும் சேர்ந்து சீதையை போய் தேடி இருந்தாங்கன்னா, அவங்களால சீதையை காப்பாத்திருக்க முடியுமா? முடியாது. இன்னும் அந்த பிரச்சனையை நோக்கியே தான் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு மேலாண்மை தத்துவம். முதல்ல எது ஒரு சுலபமான பிரச்சனையா இருக்கோ, எதுல நம்ம சீக்கிரமா வெற்றி பெற முடியுமோ, அதை நம்ம முடிக்கும் போது அதுல வர பலத்தை வச்சு நம்ம இன்னும் கடுமையான பிரச்சனையை முடிச்சிடலாம். இதை நம்ம கடுமையான பிரச்சனையை நோக்கி ஓடணும்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மேலாண்மை தத்துவத்தை பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோமாக. நன்றி.